மேன்சன் நடத்துகிற ரஜினியா சித்தரிக்கிறாங்க. இந்த கதை எங்கெங்கே சுற்றி எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத விட இதில் உடல் உறுப்பு திருடி விற்கிற கும்பலா, அல்லது கோல்டு அல்லது டைமண்ட் வாட்ச் கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள பொருட்களை கடத்தி விற்கிற கும்பலா, அல்லது இதயம் திருடி அதாவது உறுப்பு மாற்று விஷயங்களுக்காக ஆட்களை கொன்று புதைக்கிற கும்பலா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு தெளிவில்லாத தன்மையோட இந்த கதை போயிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா வெட்டு, குத்து, துப்பாக்கி சூடு இப்படியே தான். நிமிஷத்துக்கு ஒவ்வொருத்தர் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது கழுத்து இருக்கிறதாகட்டும், கோடாலியில் முதுகில் குத்துற ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் பின்னாடி கோடாலியை வீசி அந்த முதுகில் குத்துப்பட்டு அப்படி நிற்கிறாரு. அதுக்கு பின்னாடி ரஜினி என்ன ஆவாரோன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் போய் அவர் பெரிய அளவில் சண்டை போடுறாரு. அந்த கோடாலி குத்துப்பட்டது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இது மாதிரி நிறைய பேர் கோடாலி குத்துப்படுறாங்க, நிறைய பேர் வாளில் அறுக்கப்படுறாங்க, கத்தியில் வீசி கழுத்தறுத்து கொல்லப்படுறாங்க. இது